பிரபல பாடகி கல்பனா அவர்கள் அவர் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அந்த பிரஸ் மீட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மீடியாக்களை பார்த்து ஒரு சில யூடியூபர்ஸை பார்த்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்ததுங்க. அந்த இன்சிடென்ட் வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் என்னவா சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து தான் உயிரை அவங்கள மாய்க்க பார்த்துக்கினாங்க. ஸோ அது போன்ற விஷயங்களை சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து பரப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா நடந்தது அது கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ பல பரிமாணங்கள்ல நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்எல்பி படிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் கான்சர்ட்டுக்கு போறாங்க அப்படின்ட்டு மல்டிபிளா அவங்க வந்து ஒர்க் பண்றதுல அவங்களுக்கு வந்து இந்த தூக்கமின்மை என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் வந்து ஓவர் டோஸா எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால் பேசும்போது அவங்க வந்து மயங்கி விழுந்துறாங்க. ஸோ கல்பனா அவர்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி அவர் வந்து இந்த கல்பனா அவர்கள் ஹைதராபாத்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போக சொல்லிடுறாரு, போலீஸ் கிட்டையும் ஆம்புலன்ஸ் கிட்டையும். ஸோ அந்த நபர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து போய் கல்பனா அவர்களை வந்து மீட்டு எடுத்து இனிமேல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் வந்து தப்பா இணையத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை சம்பந்தப்படுத்தி தான் இப்போ கல்பனா அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பியிருந்தாங்க. ஸோ அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கணவன் மற்றும் மனைவிக்கு மட்டும்தான் அந்த உண்மைகள் தெரியும், கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் இந்த சமுதாயத்தை வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நல்லதுக்கே கிடையாது. ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு பெட்ஷீட்ல வச்சு என்ன வந்து தூக்கிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு மீடியாவை சார்ந்த ஒரு நபர் வராருங்க. வந்து அந்த பெட்ஷீட்லாம் கழட்டுங்க, அவங்கள வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலையும் ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீடியா நபரை பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ உயிர் போற சமயத்துல கூட அப்படி என்ன உங்களுக்கு போட்டோ வேண்டி கிடைக்குது, அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஊடகத்துல என்னை பத்தி வதந்திகள் பரப்ப வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. அதே சமயத்துல இணையத்துல அந்த சர்ச்சைகளை கலப்பிய நபர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்பனா அவர்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அதனால தான் இவங்க இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து கிளம்பியது பாத்தீங்களா. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கல்பனா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் செஞ்ச பாக்கியம் தான் எனக்கு வந்து என்னுடைய கணவர் புருஷனா வந்திருக்காரு, எனக்கு அவர் வந்து எல்லாமுமாக இருக்கிறாரு, ஒரு குருவாக இருக்காரு, ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த சர்ச்சைகளை கலப்பக்கூடிய அந்த நபர்கள் வந்து திருந்துவானுங்கிறது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து இந்த நல்லது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத விட நெகட்டிவ் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நிறைய பாலியல் சீண்டல்கள், பாலியல் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல. இந்த செலிபிரிட்டிஸ், இந்த பிரபலமா இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுல வந்து விமர்சனம் படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இங்க நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து தவறு, இதை வந்து செய்யாதீங்க. இந்த சமுதாயத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இதோடைய விளைவு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்ட்டு. ஸோ அவங்களுடைய அந்த வார்த்தைகளை வந்து ஒன்னா பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஜென்யூனா இருக்குங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எத்திக்ஸா நல்லாவே இருக்கு. ஸோ இது போன்ற சர்ச்சைகளை, இது போன்ற பிரச்சனைகளை வந்து பகிர்ந்து விடக்கூடிய நபர்கள் வந்து இதை பார்த்த பிறகு திருந்துவானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து தோணுதுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.